அன்பான தமிழ் உள்ளங்களே ஒரு டிவைன்லி டேரா டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் சொல்ல நினைப்பது என்ன, என்ன சொல்ல நினைக்கிறாங்க இப்போ இருக்க டஃப் சுச்சுவேஷனுக்கு, அவங்களோட உண்மையான மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது எனர்ஜி செக்கினோடு தான் பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க சொல்ல நினைக்கிறதும் சொல்ல வரதும் உண்மையான்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் அண்ட் த கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி என்ன இந்த கனெக்ஷனில், கலெக்டிவோட கவுண்டர் பார்ட் எனர்ஜி, காதல் சொல்ல நினைப்பது என்ன ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். இந்த கார்டு வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போச்சு. ஸோ நான் இந்த கார்டு எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 100% அவங்க இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. பட் அவங்களோட தேர்ட் ஐ சக்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கு, இல்லைனா அதை அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது காதல் சொல்ல நினைப்பது என்ன, அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஃப்யூச்சர் இதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ரொம்ப கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சு அதுலேருந்து வெளியில் வரதுக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ரெஸ்ட் அண்ட் ரெஜூவினேட் இதுதான் இப்போ அவங்களோட மைண்டில் இருக்குது. இதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த ரெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காதலை நோக்கி வர்றதுக்கான அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ் வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். அந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போது இருக்க அவங்க எனர்ஜி என்ன அப்படின்னா, இதுதான் அவங்க வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அதுலேருந்து வெளியில் வரதுக்காக அவங்க போராடிட்டுருக்காங்க. இது போராட்டம் கூட இல்லை, அந்த புரிதல். இது வந்து இது வந்து டிவைன் கனெக்ஷன். இது வந்து யூனிவர்ஸோட விஷயங்கள் என்ன, அவங்க எப்படி என்ன சொல்கிறது, நல்லதையும் கெட்டதையும் நம்ம வாழ்க்கையில் ஏன் கொடுக்குறாங்க, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வருது. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி 100% ஐ கேன் அஷ்யூர் தட். ஏன் அப்படின்னா ரெண்டுமே மாஸ்குலின் எனர்ஜி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ இந்த மாஸ்குலின் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள், காமிக் பீப்புள், இல்லை கெட்ட சுச்சுவேஷன், அவங்க இருக்க சூழ்நிலை, வீடு, ஆஃபீஸ், இது எங்கே பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடிட்டுருக்காங்க. விலகி ஓட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை விலகி ஓட போகிறாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மாஸ்க் இருக்கிற இடத்துலேருந்து காணாமல் போயிருப்பாங்க. அப்போ இந்த காமிக் பீப்புளுக்கு தெரியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இந்த புரிதல் வந்து இந்த மாஸ்குலினுக்கு வந்துகிட்டே இருக்குது. 100% வந்துச்சு அப்படின்னா, இந்த தேர்ட் ஐ சக்கரா வந்து என் கையில் வந்து இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். பட் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை நீங்கள் வந்து ரொம்ப பாராட்டணும். ஸோ பார்க்கலாம், காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ், சச் எ பியூட்டிஃபுல் கார்டு. உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது. இண்டிபெண்டன்ஸ், உங்களை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. உங்களோட டெசிஷன்ஸை நீங்கள் எடுங்க, யாரும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்ட பாடம். அதை உங்களுக்கு அழகாக சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக இரு, நீ வந்து உன்னோடதில் அழகான விஷயமே அதுதான். டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப், எக்ஸசைஸ் யுவர் ரைட் டு சூஸ். யாரோட இன்ஃப்ளூயன்ஸையும் இங்கே விட வேண்டாம். எதையுமே வந்து உங்களோட வாழ்க்கையை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப அழகான விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நிறைய பேர் உங்களை ஏதாவது தப்பான விஷயங்கள் பரப்பி அந்த மாதிரி குழப்பை விட ட்ரை பண்ணால், உங்களுக்கு என்ன மனசுக்கு படுதோ அதை செய். அது எது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, உனக்கு சரின்னு பட்டால் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, அவங்க உங்களை அட்மையர் பண்ணுறாங்க அவ்வளோ தூரம். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். லவ் இந்த பாட்டம் டெக். ஸோ இந்த காதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அடுத்து டைம் ரெஜுவினேஷன். உங்களையும் அவங்க வந்து டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்களோட கரியர்லன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைம் எடு, ரிலாக்ஸ் பண்ணு, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா இப்போ அவங்க கூட இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ரெஜுவினேட், சச் எ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இங்கே பாருங்கள், கவுண்டர் பார்ட் எனர்ஜி. அவங்களும் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட் பண்ணுறாங்க. அவங்களே நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, நல்லா பார்த்துக்கோ, உன்னை
காதல் எங்கேயும் ஓடிடாது, என்னோடய அன்பு அங்கேயே தான் இருக்குது, உன்னோட அன்பையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு எனர்ஜி. மேபி அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த காதல் என்னென்னு புரிஞ்சிருச்சு, அதனால் வந்த தெளிவு. மேபி உங்களோட காதல் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் வந்த தெளிவு. இந்த பாட்டம் டெக்கில் காதல் இருக்குது. ஸோ உங்கள் காதல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதாவது ஆணியில் அடித்த மாதிரி, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எங்கேயும் போகலை, எதுவுமே பண்ணலை, இன்னுமே இருக்கீங்க. இதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு புரிதலை உண்டு பண்ணுறது. இந்த காதல் இன்னும் ஆழமாகுது. அதுதான் அவங்க இங்கே அழகாக சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன? காதல் சொல்ல நினைப்பது என்ன? கலெக்டிவ்க்கு ஒன்றா நிறைய சொல்ல விரும்புகிறாங்க, அதனால தான் கார்டு இப்படி ஷஃபில் ஆகுது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காதல் சொல்ல நினைப்பது என்ன? ஓ மை காட், காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த டெக்கில் இந்த ஒரு கார்டு கூட இல்லை. இந்த கார்டில் எதுவும் வரல. ஸோ let me shuffle this card. இதுதான் அவங்க உண்மையாக சொல்ல விரும்புகிறாங்களான்னு பார்ப்போம். காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ்? காதல் சொல்ல நினைப்பது என்ன? கரெக்டோட கவுண்டர் பார்ட் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலை கைவிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜி, அந்த பியூட்டிஃபுல் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களோட பியூட்டிஃபுல் எனர்ஜியை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் அதுக்காக உங்களை கஷ்டப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அதே சமயம் வந்து உங்களோட எனர்ஜியும் உங்களோட வீடு, உங்களோட பொசிஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. யாரையுமே இந்த வட்டத்துக்குள்ளே விட வேண்டாம். ஏன்னா அவங்க வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பிளாக்கேஜ் மாதிரி. டெம்பரன்ஸ், அவங்க இப்போ பொறுமையாக வந்து சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே அவங்க பேலன்ஸ் ஆகலை. ரொம்ப பொறுமையாக பேஷண்ட்டாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயும் விங்ஸ் இருக்குது, இங்கேயும் விங்ஸ் இருக்குது. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதுக்காக அவங்க பொறுமையாக இருக்காங்க, அவசரப்படலை. அதனால தான் சொல்கிறாங்க, வாழ்க்கையை பிளான் பண்ணுங்கள். அவங்க வந்து வந்துகிட்டே தான் இருக்கேன், நான் எங்கேயும் ஓடிடல. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது குயின் ஆஃப் வான்ஸ். உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. வெரி அட்ராக்டிவ், சார்மிங், ஹாப்பி ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நெருப்பு, ஒரு குச்சியை வச்சுட்டு ஒரு லைட் பபுள் மேலே உட்காந்து சுற்றி கேண்டில் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு பிளாக் கேட் இருக்குது. அது இன்ட்யூஷன், சைக்கிக் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி, இதெல்லாம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது, அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நெருப்பு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அதோட ஹீட்டையோ எதையோ நீங்கள் ஃபீல் பண்ணலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அதே சமயம் இங்கே 9 ஆஃப் வான்ஸ். உங்களோட ஃபைட்டையும் நீங்கள் விடலை. அதே சமயம் உங்கள் காட், அதாவது உங்களோட பவுண்ட்ரி, உங்களோட எல்லைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க அதை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான நட்சத்திரம், இல்லைனா ஒரு தேவதை வந்து ஒரு தொட முடியாத தூரத்தில் அழகாக பறந்து சுற்றி சிரிச்சிட்டு இருந்தா, தூரத்துலேருந்து திருட்டுத்தனமாக வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா இந்த தேவதை அவங்க வாழ்க்கையில் வேணும். அவசரப்பட்டு வந்து இந்த எல்லைக்கு வெளியில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதை அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, அந்த எல்லையை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லைக்குள்ளே யாரையும் விட வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு மெசேஜ். 2 ஆஃப் வான்ஸ். நல்லா பிளான் பண்ணுங்கள் லைஃப்பை, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டூ தட். இது அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறது. 9 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நான் நினச்சேன்
உங்கள் வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது, இல்லை இருந்துகிட்ருக்கு. அதுலேருந்து அவங்க விலகி ஓடிட்டுருக்காங்க. நம்ம பார்த்த அந்த ஹார்ஸ் எனர்ஜி விலகி வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போது இந்த காதலை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்த்தணும். அதுவும் அவங்களுக்கு தெரியும். எடுத்து நேராக வந்தேன், நான் வந்து என் காதலை சொன்னேன், நேராக கொண்டு போய் கல்யாணத்தில் முடித்தேன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். 9 ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா இந்த சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் இருக்காதுன்னு தெரியும். இல்லைனா இந்த மாஸ்குலினுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான எனர்ஜி வேணும், உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும். இது காதல், கல்யாணத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற கார்டு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு. நிச்சயமாக அதாவது 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் 10 ஆஃப் கப்ஸ். 9 ஆஃப் கப்ஸ்னால் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுற சமயத்தில் இந்த காதல் உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் உன்னை பற்றி குறைவாக நினச்சிக்க வேண்டாம். உன்னோட செல்ஃப் லவ், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த செலிப்ரேஷனில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ் டு யூ கவுண்டர் பார்ட்ஸ். இப்போதைக்கு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கேன், இல்லை வெளியில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. 5 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸில் வருது. நீங்கள் தான் அவங்களோட ராணி. எம்ப்ரஸ் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டஸ். அவங்க இனிமேல் வந்து இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். சேரியாட், ரிவர்ஸ் எனர்ஜி. இனிமேல் அவங்களோட குழப்பம் வந்து எதுவுமே இல்லை. அவங்க எதையுமே தடுக்காது. இல்லைன்னா அவங்க வந்து இந்த கிராஸ் ரோடில் இருக்க விரும்பலை. அவங்க ஏதோ கோர்ட் கேஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா ஒரு லீகல் சுச்சுவேஷன், அது முடிஞ்ச உடனே அவங்க வந்து உங்ககிட்ட காதலை சொல்வேன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அதுதான் இப்போ இந்த காதலை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அந்த கேஸ் வந்து அவங்க முடிக்க நினைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா மேபி உங்களுக்கு அவங்க ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காதலுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது நடக்கும். ஸ்பிரிட்ஸ் இது மாஸ்டனுக்கு சொல்கிற விஷயம். அவங்க இந்த காதலுக்கு நியாயம் பண்ணணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கான முயற்சி இருந்ததுன்னா அதை எடுத்தாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், இந்த காதல் வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பிரிட்ஸ்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின்? ஓகே, 2 கார்டு. ஐ ஃபீல் ஃபூலிஷ் ஃபார் பிளேயிங் கேம்ஸ். ஐ ஒன்லி பிளேட் மை செல்ஃப். ஐ டிட் இட் டு கெட் ரியாக்ஷன். ஸோ பழசில் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு நிறையா முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. You're always kind towards me, even though I have left you and abandoned you so many times. How many chances does a person get? I feel like I don't deserve any more chances. Do I? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நிறையா தடவை சொதப்பிட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கே வெக்கமாக இருக்குது இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ சான்சஸ், அவ்வளோ மன்னிப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்குது. இன்னொரு சான்ஸ் கேட்கறதுக்கு அருகது இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனாலும் நான் கேட்கலாமா, அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் த குயின், யூ ஆர் த எம்ப்ரஸ். உங்களை அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க. இண்டிபெண்ட், ஹாப்பி, பப்ளி எனர்ஜி. ஸோ அவங்க வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அது ஃபெமினன் நீங்கள் சொல்ல போகிற பதிலில் இருக்குது. கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மாஸ்குலினுக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் காதல் சொல்ல நினைப்பது என்ன ஸ்பேஸ்? ஓகே, ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி வித் யூ ஒன் டே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரீயூனியன். ஸோ உங்கள் காதல் கை கூடுங்கிறதுலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க.
I want to come back to you, hold you, kiss you and love you. I desire it, but it's just not the right time. உங்களுக்கு எல்லா ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே இருக்குது, பட் அவங்களுக்கே தெரியுது இது சரியான தருணம் இல்லை அப்படின்னு. I denied my feelings for you for a long time, but it didn't work. The feelings only grew stronger. You still hold the key to my heart. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த விலகி இருக்கிறதோ இல்லை இந்த காதலை வந்து இல்லைன்னு சொல்லி அவங்களே ஏமாற்றிக்கிட்டதோ இனி வந்து வேலை செய்யாது. ஏன்னா அந்த காதல் வந்து இருக்க ஜாஸ்தி ஆகுதே தவிர கம்மி ஆகலை. இன்னுமே நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் எங்கே விலகி இருந்தாலும் அவங்க இதயத்துக்கான சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. அது திறக்கிற ஒரே ஒரு சாவி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் மட்டும்தான் அதை திறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டு நான் எடுக்க போகிறதில்ல. ப்ளீஸ் பெருசு காதல் சொல்ல நினைப்பது என்ன? காதல் சொல்ல Every other song reminds me of you. The thought of you being with someone else makes me jealous. ஸோ நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லைனா நீங்கள் வேறு யாரையாவது சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு பொறாமத்தையை உண்டாக்குது. அதனால தான் உங்களை வந்து யாரையும் உள்ளே விடாத நான் வரேன்னு சொல்கிறதுக்கு காரணம். பட் வெறும் வந்து வாய் வார்த்தைகள் வேலைக்கு ஆகாது, செயல் இருக்கணும். அதில் ஃபெமினன் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது இப்போதைக்கு மாஸ்குலின் சொல்ல நினைக்கிறது. எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ் ப்ளஸ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் ஹையர் செல்ஃப்? இந்த மாஸ்குலின் சரியான சூழ்நிலை இல்லை இப்போது. அதுதான் திரும்ப அதனால தான் அவங்களுக்கு இப்போது இந்த ரொமான்ஸில் என்ன சொல்கிறதுன்னு கொடுத்துல அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. உங்ககிட்ட திரும்ப வரணுங்கிறதில்ல. பட் இப்போ எப்படி வரப்போகிறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லை. பட் அவங்க எடுப்பாங்க கண்டிப்பாக. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. எனிதிங் எல்ஸ் ப்ளஸ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின்? கிளாரிட்டி. நீங்கள் கேட்ட கிளாரிட்டி அவங்க நிச்சயம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இல்லைனா அந்த கிளாரிட்டியோடு தான் அவங்க வருவாங்க. நியூ பிகினிங், டிவைன் இன்டர்வென்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்பேஸ். ஐ ஹாவ் ஸோ மச் டிசைர் ஃபார் யூ. திஸ் லவ் ஸ்கேர்ஸ் மீ. இந்த காதல் வந்து அவங்கள பயமுறுத்துது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உண்மையான காதல், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்குது. லிசன் டு யுவர் ஹார்ட். ஸோ உங்களை குழப்பி விட யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா டோன்ட் ட்ரஸ்ட். உங்கள் காதல், அதாவது உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்பேஸ். அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சரியான சூழ்நிலை இல்லை. ஐ எம் டெரிஃபைட். ஆனால் இது ரிவர்சல் என் கையில் இருந்து. ஸோ இனிமேல் இன்னும் அவங்களுக்கு பயம் பெருசாக இல்லை. உங்ககிட்ட பேசுகிறது இந்த காதலை சொல்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஐ ஹாவ் ஸோ மச் டிசைர் ஃபார் யூ. Be more selfish. I worry about us a lot. அது அவங்க இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது. பட் கவலைப்படுறது சொல்யூஷன் இல்லை. பார்க்கலாம். You already know the answer. உங்களுக்கு தெரியும். மேபி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லலாம். உங்களோட கம்யூனிகேஷனில் அவங்க மேபி இன்டைரக்டாக சொல்லலாம். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க இது மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். அவங்க வராங்க அப்படிங்கிறது. தட்ஸ் வை இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் யுவர் கவுண்டர் பார்ட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.